Hello guys, this is Kevin here. நான் வந்து இந்த சேனலில் this is my first video. நான் இந்த சேனலில் எந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஈவன் தோ இது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோன்றதுனால ஒரு அன்பாக்சிங் வீடியோவாக இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில இந்த வீடியோ எவ்வளோ ரீச் ஆக போகுது. ஐ டோன்ட் நோ. 10 பேர் பார்த்தா கூட எனக்கு வந்து சந்தோஷம்தான். பட் பார்க்குற எல்லோரும் ஐ ஆஸ்க் யூ டு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மை சேனல். இது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோனால ஐ எம் ஜஸ்ட் டூயிங் அன் அன்பாக்சிங் வீடியோ. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கிற ஒரு கேஜெட் என்னென்னா DJI FPV காம்போ. இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க எல்லோரும். இது வேறு ஒன்றும் இல்லை. ஆப்வியஸ்லி இட்ஸ் அ ட்ரோன் பட் நாட் அ ட்ரோன். சொல்லப்போனால் இது வந்து ஒரு நார்மல் ட்ரோன் இல்லை. இன்னும் இந்தியாவில் இது வந்து ரிலீஸ் பண்ணலை. எல்லா கண்ட்ரீஸ்லேயும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் இந்தியாவில் இது இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறது காரணம் வந்து இதோட பவர். ஸோ இதோட ஸ்பீடு வந்து அரவுண்ட் 160 km/h அவ்வளோ ஸ்பீடில் போகும். அண்ட் 90 செகண்ட் ஸ்பீடு வந்து இது 2 செகண்ட்ஸில் இது வந்து அட்டன் பண்ணிடும். ஸோ இது நான் பர்ச்சேஸ் பண்ணி ஆல்ரெடி ஒரு 1 month இருக்கும். இது வந்து ஒரு அன்சீல்டு பேக். பிகாஸ் இதை வந்து இந்தியாவில் நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியாது. DJI ஸ்டோரில் தான் இது பர்ச்சேஸ் பண்ண முடியும். பட் இந்தியன் DJI ஸ்டோர்ஸில் இது வந்து கிடைக்காதனால நான் இதை எப்படி வாங்கினேன்னா ஃபாரின்லேருந்து என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி இந்த பாக்ஸை நான் வந்து அன்சீல் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். அதுதான் ஒரே வழி நம்ம ட்ரோன்ஸை கொண்டு வரணும்னா. இல்லைனா அவங்க கஸ்டம் டியூட்டிஸை போட்டு அதில் வேலை ரிலீஸ் ஆகிறதுனால இங்கே வந்து அலோவ் பண்ணவே மாட்டாங்க அவங்க. இதை வந்து அன்சீல் பண்ணி நான் இதை வந்து கொண்டு வந்திருக்கேன். இதை நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டேன். அன்பாக்சிங் பண்ணுற ஒரு வீடியோ தான் இது. ஸோ ஃபார் யூ காய்ஸ் நான் வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இதுக்குள்ளே என்ன இருக்குது. அண்ட் ஆல்சோ இதை வந்து நான் ஃப்ளை பண்ணுற வீடியோவும் நான் வந்து ஃபைனலாக நான் அட்டாச் பண்ணுறேன். இதை வந்து வீடியோ லாங்காக போகலன்னா இதை நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட ப்ரைஸ் என்னதுன்னா இது அரவுண்ட் 1 lakh to 1.5 lakhs வரும். இப்போ நம்ம ஃபாரினில் போய் வாங்கினோன்னா இது ஜஸ்ட் 85,000. லைக் UK USலலாம் வாங்கினோன்னா இது 85,000 தான் ஃபுல் காம்போவே. இதில் வந்து 2 கேட்டகரி இருக்குது. DJI FPV ஃப்ளை மோட் கிட்டுன்னு ஒரு காம்போ இருக்குது. ஸோ FPV காம்போ தான் நான் வாங்கியிருக்கிறேன். இது வந்து அரௌண்ட் ஃபாரினில் 85,000. பட் இந்தியாவில் இது வாங்கணுன்னா 1.5 lakhs. இதுக்கும் ஃப்ளை மோட் கிட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இதில் ஜஸ்ட் ஒரு காகுல், ஒரு RC கண்ட்ரோலர், ட்ரோன் இந்த 3 வரும். அண்ட் ஆல்சோ 2 sets ஆஃப் ப்ரொப்பல்லர்ஸ், ஒரு பேட்ரி, காகுல்ஸோட பேட்ரி இதெல்லாம். அண்டு ஃப்ளை மோட் கிட்டில் வந்து எக்ஸ்ட்ரா 2 sets ஆஃப் ப்ரொப்பல்லர்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா 2 sets ஆஃப் பேட்ரி. ஸோ இந்த மாதிரி ஃப்ளை மார்க்கெட்னால் அவங்க வந்து ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப நேரம் ஃப்ளை பண்ணி அவங்க வந்து ஃபன் பண்ணுறதுக்கு. இன்னொன்று சொல்லணுன்னா இந்த ட்ரோனை வந்து ஆக்சுவலாக நான் வாங்கினது ஏரியல் வியூ எடுக்கிறதுக்கு வாங்கலை. ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ அப்படின்னு சொல்கிறது தான் FPV. எல்லா ட்ரோன் மாதிரியும் இந்த ட்ரோனை ஓட்ட முடியாது. இந்த ட்ரோனை வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னா ஏரியல் வியூ எடுக்கிறதுக்கும் அப்படி போயிட்டு இருக்கிற நேரம் சல்லுன்னு கீழே போயிடும், சல்லுன்னு மேலே வரும். நம்ம 360 டிகிரியில் எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணி ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரோன். இதுக்கு வந்து ஃப்ளைட் டைம் வந்து அவங்க 20 minutes ஆப்வியஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம இதை போட்டு நம்ம ஓட்டும்போது நம்மளே அது கூட பறக்குது நம்ம செல்கிற மாதிரி. நமக்கு தான் ட்ரக்கே இல்லை, நம்மளாச்சும் பறக்கலாம். ஸோ அதுக்கு தான் இதை வாங்கினேன். ஸோ லெட்ஸ் இன்டு அன்பாக்சிங். ஸோ இப்போ வந்து நம்ம அன்பாக்சிங் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உள்ள என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த மேனுவல்லாம் இருக்குல்ல. அண்ட் நம்மளுக்கு டாப்லேயே பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோலர். இதுதான் நம்மளை வந்து மேலே கொண்டு போக போகுது. ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. ஸோ இட்ஸ் லுக்கிங் நைஸ். ஸோ மொபைல் ஹேண்டில் இல்லை. பட் ஏன்னா நம்ம மொபைல் இதுக்கு ஆப்வியஸாக யூஸ் பண்ண போகிறது இல்லை, ஃபுல் காகுல்ஸில் தான் பார்க்க போகிறோம். அதனால் ரொம்ப க்ரிப்பாகவும் பிடிக்கிறதுக்கு நல்லா வழுக்காமல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய ஆப்ஷன்ஸ், நிறைய பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு க்ளோஸராக வந்து காட்டுறேன். இதை வந்து அப்புறம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னதுன்னா ஒரு மெயினான ஒரு விஷயம், காகுல்ஸ். ஸோ இந்த காகுல்ஸ் வந்து எந்த அளவுக்கு முக்கியம்னா ரிமோட் கண்ட்ரோலர் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்க்குறோம். அண்ட் இது மூலமாக தான் நம்ம ட்ரோன் என்ன பண்ணுது, எங்கே போகுதுன்னு பார்க்கவே போகிறோம். குட்டி மொபைல்னே சொல்லலாம். இதை வந்து ட்ரோனை விட இந்த RC கண்ட்ரோலரை விட எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ராடக்ட்னால் அது இந்த காகுல் தான். இது வந்து எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு கேஜெட் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதோட லுக்கு வந்து செம்மையாக இருக்குது. இதை வந்து நம்ம போட்டு பார்த்தோம்னா இதை வந்து லைக் இப்படி நம்ம வச்சு ஓட்டினோன்னா லைக் நியர்லி லுக்ஸ் லைக் அ சைபாக். இதுக்கு வந்து 4 ஆண்டனாஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதை நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டிஸ்கனெக்டும் பண்ணிக்கலாம். இந்த ஆண்டனாஸ் தான் சேட்டலைட்ஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது.
குட்டி குட்டியாக. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஜூம்ட் இன் வெர்ஷன் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓகே, திஸ் இஸ் காகிள்ஸ். இதை கூட வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹெட் பேண்ட் தந்துடுவாங்க. ஸோ அந்த ஹெட் பேண்ட் போட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இது கூட பேட்ரி வந்துடும், காகிள்ஸோட பேட்ரி செப்பரேட்டாக வந்துடும். ஸோ அந்த பேட்டரியை இது கூட கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து இதை டிஸ்பிளே பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் இருக்குது, இதில் வந்து ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். அண்ட் ஆல்சோ ட்ரோனில் நம்ம வந்து ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ ட்ரோன் வந்து எங்கேயாச்சும் தொலைஞ்சு போயிடுச்சுனாவோ கிராஷ் ஆயிடுச்சுனாவோ ஸோ இங்கே இதில் வந்து ஒரு மெமரி கார்டு நம்ம வந்து போட்டுப்போம். இதில் இருக்கிற மெமரி கார்டில் சேவாக இருக்கிறதுனால இதில் நம்ம வந்து பார்த்துக்கலாம், ஸோ இங்கே தான் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி ஒரு ஆப்ஷனை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயினான ஒரு ஸோ இவர் தான் நம்ம மெயினான ஹீரோவே. இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து ஜஸ்ட் ஒரு கோ ஆக்டர்ஸ் தான். இவர் தான் மெயின் ஹீரோ. செம்மையாக இருக்குல்ல? இட்ஸ் நாட் அ நார்மல் ட்ரோன். இதை வந்து ட்ரோன்னு சொல்கிறதுக்கே வந்து எனக்கே மனசு கேட்கல. பிகாஸ் இட்ஸ் ரியலி அ பீஸ்ட். ஒரு பீஸ்ட்னு தான் சொல்லணும். இதை ஏன் பீஸ்ட் அந்த அளவுக்கு சொல்கிறேன்னா, DJI ஏர் 2Aஸாக இருக்கட்டும், இல்லை DJI மினி, DJI மேவிக் ஏர், அதோட வேலை என்னதுன்னா ஜஸ்ட் இப்படி போகும், டேர்ன் பண்ணும், இப்படி எடுக்கும், பேக் வரும், இதுதான் அதோட ரொட்டீனு. இதை விட 3 times ஃபாஸ்டராக போகும். இதோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 160 km/h. இட்ஸ் ரியலி கூல். இது ஒரு கூலான கேஜெட். இதில் இருக்கிற சென்சார்ஸாக இருக்கட்டும், இங்கே உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் இதில் சென்சார்ஸ் இருக்கட்டும், அண்ட் இதோட கிம்பல் வந்து ரொம்ப வந்து அவங்க எஃபோர்ட் போட்டு அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த கிம்பலோட டெக்னாலஜி, இதோட எல்இடி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக லைட்டை பார்க்கும்போது எப்படி நைட்டில் வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கும், அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அதை அட்ராக்ட் பண்ணும் தெரியுமா. ஸோ அந்த அளவுக்கு இதோட எல்இடி வந்து அட்ராக்ட் பண்ணும் நமக்கு. ஸோ அந்த அளவுக்கு பில்ட் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் ஒரு SD கார்டு ஸ்லாட் இருக்குது. இதுலேயும் நம்ம வந்து SD கார்டு போட்டுக்கலாம். ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா செம்ம ஹீட் ஆகும். இதை வந்து இன்னும் கீழே ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் இங்கே தெரியணும் உங்களுக்கு. ஸோ இன்னும் ஆக்டிவேட்டே பண்ணாமல் வச்சுருக்கணும். இதை இனிமேல் தான் ஆக்டிவேட்டே பண்ணணும். ரியலி கூல். இது பார்த்தீங்கனாலே ஏதோ தெரியுதா, வித்தியாசமாக இருக்கா? அண்ட் 11 ஓகே. இது கூட ஒரு செட் ஆஃப் ப்ரொப்பலர்ஸ் வந்துடும் நமக்கு. ஸோ ப்ரொப்பலர்ஸ் வந்து நம்மளுக்கு தந்துடுவாங்க இது கூடவே. இது கூட நான் வந்து எக்ஸ்ட்ராவாக அமேசான்லேருந்து ப்ரொப்பலர் கார்டு ஒன்று வாங்கினேன். பிகாஸ் ஃப்ளைட்டு ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது கார்டு போட்டு தான் போகிறது வந்து ஒரு குட் ப்ராக்டிஸ். இந்த ட்ரோனை வந்து நார்மலாக ஓட்டுற பீப்புள் வந்து ஓட்டிட முடியாது. நார்மலாக ட்ரோன் பைலட்ஸ் இருப்பாங்க, ஸோ அவங்க வந்து ஓட்டிட முடியாது. இதுக்குன்னு ஸ்பெஷல்லி ட்ரெயின்ட் பைலட்ஸ் தான் ஓட்ட முடியும். பைலட்ஸ் பேர் FPV பைலட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரோனை ஆப்ரேட் பண்ணுறது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த நார்மலைஸ் ட்ரோன். இந்த ட்ரோனை ஆப்ரேட் பண்ணி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது DJI ஃப்ளைட் சிமுலேட்டர். இந்த ஆப்பில் வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு உண்மையாகவே நம்ம போய் இந்த ட்ரோனை பறக்க விட்டோன்னா ஜஸ்ட் அதை மாஸ்டர். ஆப்பில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிகினராக இருக்காமல் ஒரு இன்டர்மீடியட் லெவலுக்கு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஆப்பில் ஓரளவுக்கு எக்ஸ்பர்ட் ஆகிட்டோம்னா நம்ம நேரில் இதை பறக்க விடும்போது வேறு லெவலில் நம்ம வந்து இதை ஃப்ளை பண்ணலாம். என் அட்வைஸ் என்னென்னா, இது ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஃப்ளை பண்ணாங்கன்னா அவ்வளோதான். ட்ரோனை வாங்கினதுக்கு முக்கியமான ரீசன் என்னதுன்னா, நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட்டில் நம்ம பறக்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும். இல்லை இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னதுன்னா, இதோட மேக்ஸிமம் ஹைட் ரேஞ்ச் அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது வந்து 4.5 km above த sea level. இதோட ரேஞ்ச் வந்து 16 km வரைக்கும் இது வந்து போயிட்டு வரும். போகிறதுக்கு 8 km அண்ட் வரதுக்கு 8 km. ஸோ அந்த மாதிரி டோட்டலி 16 km. இந்த பாக்ஸில் இருக்கிறது அவ்வளோதான். இனிமேல் மேனுவல்ஸ் எல்லாம் தான் இருக்குது. ஷெல்லு, இதுக்கு வந்து மேலே ஒரு ஷெல் இருக்குது. ஷெல்லு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு க்ரீன் கலர் ஒரு ஷெல் தந்துருப்பாங்க, DJI. இந்த பாக்ஸில் இருக்கிறது அவ்வளோதான். சொல்லப்போனால் என்கிட்ட வந்து ஆக்சுவலாக 2 ட்ரோன் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ட்ரோன் வாங்கியிருக்கேன். ஸோ அதை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது ஒரு சின்ன கொஞ்சம் ப்ராப்ளம்னால நான் வந்து ஒரு புது ட்ரோன் வாங்குற மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ அதோட அன்பாக்சிங் தான் நான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட 2 ட்ரோன் இருக்குது. ஸோ நான் இந்த ட்ரோனை வந்து எதுக்கு வச்சுருக்கேன்னா, ஸோ இன்கேஸ் இது ஏதாவது கிராஷ் ஆகிடுச்சுன்னா இதை நான் வந்து ஸ்பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் இருக்கேன். ஐ ஹேவ் 2 drones, பட் 2 ட்ரோன்ஸுக்குமே ஒரே கண்ட்ரோலர் தான் இருக்குது, ஒரே காகிள் தான் இருக்குது. நான் வெறும் ட்ரோன் மட்டும்தான் 2வது வாங்கினேன். இப்போ வந்து நம்ம RC கண்ட்ரோலர் தான் நம்ம கையில் வச்சுக்கிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம ட்ரோனை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ரேட் பண்ண போகுது. இது வந்து இதோட லுக் இப்படி தான் இருக்கும். ஸோ செம்ம ஹேண்டியாக இருக்குது. ஸோ பிடிச்சி நம்ம யூஸ் பண்ணணுனாலே செம்ம ஹேண்டியாக இருக்கும். நம்ம இதை வந்து மேனுவல் மோடு இதில் வச்சுருக்கேன். ஸோ வந்து இதுவும் ஆக்சுவலாக சென்டரில் தான் இதே மாதிரி இருக்கும், பட் கீழே வந்து ஸோ இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை ரிமூவ் பண்ணி ஸோ இதில் வைக்கிறதுக்கு தான் இந்த ஹோல்டர் இருக்குது. ஸோ இதில் நம்ம எடுத்து ஸோ இதில் கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இதை வச்சுருக்காங்க.
அண்ட் இது வந்து பவர் ஆன் பட்டன். ஸோ நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டோம். இந்த C1 பட்டன் அந்த மாதிரி பட்டன்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஏதாவது ஷார்ட்கட்ஸ் நம்ம இப்போ ஃபோனில் வந்து கெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வச்சுருப்போம்ல, நம்மளே செட் பண்ணிக்கலாம். இது C1 வந்து எதுக்கு, சில பட்டன் இருக்குது, அந்த பட்டன்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணால் டர்ட்டில் மோட் ஆகும், இல்லை 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணால் அது வேறு ஏதாவது நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளே செட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரோல் வந்து எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, கிம்பலை வந்து ஆப்ரேட் பண்ணுறது. கிம்பல் இப்படி போனால் டாப்பில் வந்து ஃபேஸ் பண்ணும், அண்ட் இப்படி போனால் டவுன் பாட்டம் பார்த்து அது வந்து ஃபேஸ் பண்ணும். இந்த ஹெச் வந்து நம்ம அமுக்கணும்னா ரிட்டர்ன் டு ஹோம் ஆப்ஷன். அது எங்கே இருந்தாலும் சரி இந்த பட்டன் அமுக்குனா நம்ம எங்கே வந்து டேக் ஆஃப் பண்ணணுமோ அங்கேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக லேண்ட் ஆயிரும். அண்ட் இந்த பாஸ் பட்டன் வந்து இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா, ஸோ எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருந்தாலும் சரி, நான் சொன்ன மாதிரி 160 km ஸ்பீடில் போயிட்டு இருந்தால் கூட வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அது வந்து அப்படியே நின்றும். அண்ட் திஸ் மேலே கீழே இருக்கிறது வந்து இதுவும் நம்மளுக்கு கிம்பிள் ஆப்ரேஷனுக்கு தான் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுது. அண்ட் இது வந்து நம்ம ஃபோட்டோ ஆர் வீடியோ ஸ்விட்சிங்க்கு யூஸ் ஆகுது. ஃபோட்டோ எடுக்கணும்னா இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். அண்ட் ஸ்டார்ட் ஸ்டாப் என்ஜின் ஆக்சுவலாக எல்லா ட்ரோன்ஸ் மாதிரி தான் ஆன் பண்ணணும்னா இப்படி தான் பண்ணுவோம், ஸோ ஆன் ஆயிரும். பட் இந்த ஸ்டார்ட் ஸ்டாப் எதுக்குன்னா, மேனுவல் மோட்ஸில் வந்து நம்ம வந்து இப்படி ஸ்டார்ட் பண்ண முடியாது. 2 டைம்ஸ் இப்படி ப்ரெஸ் பண்ணால் மோட்டர் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அண்டு மெயினான விஷயம் வந்து இந்த 3 தான், MSN இருக்கு. ஸோ என்ன நார்மல் மோட், எஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் மோட், அண்ட் ஆப்வியஸ்லி எம் வந்து மேனுவல் மோட். நார்மல் மோடு வந்து எல்லா ட்ரோன் மாதிரியும், மேவிக்காக இருக்கட்டும், மேவிக் ஆக்டிவேஸ், மினி மற்ற ட்ரோன்ஸ் மாதிரி இந்த நார்மல் மோடில் வந்து ஓட்டிக்கலாம். அண்ட் எஸ் மோட் என்னதுன்னா, நார்மல் ட்ரோன் மாதிரியே தான் இருக்கும். பட் வந்து நார்மல் மோடில் வந்து ஆப்ஸ்டக்கிள் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். நம்மளுக்கு ஏதாவது ஆப்ஸ்டக்கிள் வந்து நம்மளுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அந்த சென்சர் வந்து டிடெக்ட் பண்ணி அதை ஸ்லோ பண்ணிடும். பட் எஸ் மோடில் வந்து இந்த ஆப்ஸ்டக்கிள் டிடெக்ஷன் இருக்காது. ஸோ அந்த ஆப்ஸ்டக்கிள் டிடெக்ஷன் இல்லாதனால அது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஓன் ரிஸ்கில் தான் நம்ம ஓட்டுற மாதிரி இருக்கும். ஃபைனலி மேனுவல் மோடு நம்ம ஸ்விட்ச் பண்ணோம்னா இதில் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் கண்ட்ரோல் நம்ம கையில் தான் இருக்குது. எல்லாமே ட்ரோன் தரையிலேருந்து மேலே போயிட்டு திருப்பி கீழே வர வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கண்ட்ரோல் தான். நம்ம எப்படி ஓட்டுறோமோ அதில் தான் இருக்குது. ஸோ மேனுவல் மோடு வந்து ட்ரை பண்ணால் ரொம்ப வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ட்ரை பண்ண வேண்டியது ஒரு சஜஷன். அண்ட் ஆண்டனா இது வந்து டைப் சி USB சார்ஜர் போடுற ஒரு போர்ட்டு. பின்னாடி வந்து இதை ரிமூவ் பண்ணி இதில் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கண்ட்ரோல் ஸ்டிக்ஸை வச்சு தான் இதை வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ காகுல்ஸ் ஸோ இதோட காஸ்ட்டோட மெயின் இது இந்த லென்ஸ் தான், 2 லென்ஸு. ஸோ இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கீழே பட்டன் இருக்குது. ஸோ இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக இது அட்ஜஸ்ட் ஆகும். நம்ம கண் எவ்வளோ பெருசோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்டு உள்ளே இருக்கிறத வந்து செலக்ட் பண்ணுறது, பேக் வர்றது, அண்ட் இது வந்து ரெக்கார்ட் ஆப்ஷன். நம்ம காகுல்ஸ்லேயே ரெக்கார்ட் பண்ணுற அந்த ஒரு பட்டனு. இது மூலமாக வந்து நமக்கு ஏர் ஃப்ளோ வரும் வெளியே. ஸோ இதில் வந்து நம்ம பேண்ட் மாட்டுறதுக்கு இந்த இது கொடுத்துருக்காங்க. 3 சைட்ஸ் இருக்கும். மைக்ரோ SD ஸ்லாட் இருக்குது. இதில் வந்து USB டைப் சி பேட்டரி கனெக்ட் பண்ணுறதை வந்து இந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணுவோம். டைப் சி வந்து சும்மா ஏதாவது லேப்டாப்லேயோ ஏதாவது கனெக்ட் பண்ணுறதுக்கு ஸோ அந்த டைப் சி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இது. ஸோ ஆண்டனாஸ் இதுதான் 4 ஆண்டனாஸ். இதை கலப்பிக்கலாம். நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். பிகாஸ் எல்லாம் ஸ்பாஞ்சி அண்ட் இதுவுமே ரிமூவபிள் தான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், பேட்ச் தான் வச்சுருக்காங்க. நம்ம ஒட்டிக்கலாம் இப்படி. ஸோ இதோட ஓவர்வியூ அவ்வளோதான். இதில் உள்ள பீப் சவுண்ட்ஸு உள்ள ஸ்பீக்கர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒரு கேட்ஜெட்டு. அண்ட் ஃபைனலாக நம்மள்கிட்ட வந்து இந்த DJI FPV Drone ட்ரோன். அண்ட் இதை நான் இன்னும் அன்சீல் பண்ணல, சீலை நான் இன்னும் ஓப்பன் பண்ணல. பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ்லாம் இப்படியே இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் 2 சென்சார் இருக்குது. ஆப்ஸ்டக்கிள் டிடெக்ஷன் வந்து இது மூலமாக தான் நடக்குது. அண்ட் ஏதாவது நைட்டுனா கூட அது இண்டிகேட் பண்ணும். லைட் இல்லாத ஏரியாவுக்கு அது போனால் கீழே வந்து ஒரு ஃப்ளாஷ் இருக்குது, ஒரு LED. மொட்டை மாடியில் வந்து பறக்க விட்ட மீன்ஸ் அந்த மொட்டை மாடி ஃபுல்லாகவே வந்து அவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகும். அந்த அளவுக்கு இந்த ஒரு குட்டி LEDயோட எஃபெக்ட் இருக்கும். இந்த 2 சென்சாரும் தான் நைட் டைமு. ஸோ வந்து இந்த LED ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். ஸோ இது ரெண்டும் வேறு சென்சாரு. இங்கே 2 சென்சார் இருக்குது. சுற்றி நிறைய இடத்துல சென்சார் இருக்குது. இன்புல்ட்டாக 2-3 சென்சார் உள்ளே இருக்குது. ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ 4K 60p போட்டிருக்கு. ஸோ இதுதான் நம்ம கிம்பல். நாலு ப்ரொப்பலர் மாற்றுறதுக்கு 4 மோட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் LED பார்த்தீங்கன்னா இந்த
ஒயிட் கலரில் இது தெரியுற ஒவ்வொன்றுமே இது எல்இடி தான், கலர்ஃபுல்லாக இருக்கும் எரியும் போது. பேட்டரியை வந்து இதில் கனெக்ட் பண்ணி இப்படி காமிக்கிறேன். ஸோ பேட்டரியை வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ட்ரோனை வந்து ஆன் பண்ணலாம். ஸோ ஆன் பண்ணும்போது இதோட சவுண்டை மட்டும் ஜஸ்ட் பாருங்கள். ஸோ ஆன் பண்ணிட்டேன். ஸோ எல்இடி பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி பிளிங்க் ஆகும். வீடியோவில் வந்து மேபி நம்மளுக்கு வந்து லைட்டாக தெரியுது. பட் நைட்டெலாம் இதை பறக்க விட்டோன்னா டோட்டலி இது வந்து வேறு லெவல் இதுன்னு தான் சொல்லணும். இதில் இருந்து தான் ஹீட் வெளியே வரும், மோட்டர் ஹீட்லாம். அவ்வளோதான். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்தராக இன்னும் நிறைய வீடியோஸ் நான் வந்து இனிமேல் அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். மேக்ஸிமம் ட்ராவல் அண்ட் டெக்னிக்கல் வீடியோஸ் தான் நான் அப்லோட் பண்ணுவேன் மேக்ஸிமம். ஸோ ப்ளீஸ் keep in touch, and if any queries, please leave it on your comments. Catch you on the next video. Bye. It starts with